வரலாற்றின் சில கதைகள் கருவறையில் இருந்தே எழுதப்படுகின்றன. அப்படி ஒரு கதைதான் அபிமன்யுவினுடையது. தந்தையின் வாய்மொழி ரகசியமாக தாயின் கருவறைக்குள் அவன் கேட்டது ஒரு போர்க்கலையின் சூட்சுமம், சக்கர வியூகம். உள்ளே நுழைய கற்றான். ஆனால் வெளியேறும் வழியை அறியும் முன்பே விதி தன் விளையாட்டை தொடங்கியது. குருக்ஷேத்திரத்தில் துரோணரின் அந்த மரணப் பொறி பாண்டவ படையையே முடக்கி போட்டது. மாவீரர்கள் அனைவரும் திகைத்து நின்ற அந்த இக்கட்டான தருணத்தில் நம்பிக்கையின் கடைசி சுடராக அவன் முன்வந்தான். 16 வயதில் ஒரு குலத்தின் மானத்தை காக்க நான் செல்கிறேன் என்றான். அவன் அறிவின் கூர்மைக்கு முன் வியூகத்தின் சுற்றுகள் நொறுங்கின. வீரத்தின் வேகத்தில் எதிரிகள் சிதறினர். ஆனால் அவன் காட்டிய வேகத்திற்கு அவனது சொந்த படையால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இதுதான் சூழ்ச்சிக்கு வாசல் திறந்தது. ஜெயத்ரதன் எனும் துரோகத்தின் சுவர் அவனை தனிமை சிறையில் தள்ளியது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான் தான் தனித்து விடப்பட்டதை. அவனை சூழ்ந்தது வெறும் எதிரிகள் அல்ல, அது தர்மத்தை மறந்த மாபெரும் அநீதி. அவனை நேருக்கு நேர் வெள்ளத் துணிவற்றவர்கள் பின்னாலிருந்து தாக்கினர். வில்லை உடைத்தனர், தேரை சிதைத்தனர், ஆயுதங்களை பறித்தனர். போர் அதன் அத்தனை அறங்களையும் இழந்தது. ஆனால் நிராயுதபாணியாக நின்ற அந்த வீரனின் ஆன்மா அடங்கவில்லை. தன் இறுதி ஆயுதமாக அவன் கையில் ஏந்தியது ஒரு தேர் சக்கரம் மட்டுமல்ல, அது அநீதிக்கு எதிரான அவனது ஆத்மாவின் குரல். ஆம், அன்று சூழ்ச்சி வென்றது. ஒரு இளம் சிங்கம் பலரின் கூட்டுச்சதியால் வீழ்த்தப்பட்டது. ஆனால் அபிமன்யுவின் வீழ்ச்சி ஒரு முடிவல்ல, அது தர்மத்தின் கோபத்தை ஒரு பிரளயமாக மாற்றிய தொடக்கம். அவன் விதைத்த தியாகம் ஒரு மாபெரும் வெற்றியாக அறுவடை செய்யப்பட்டது. வீரத்தின் அகராதியில அபிமன்யு ஒரு பேரல்ல, அது ஒரு சகாப்தம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.